ஃபெஸ்டிவல் டைம்ல கூட 2 கோச் தான் கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 300-400 பேர் ரொம்ப கூட்ட நெரிசல் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம் தானே ரயில்வேல? நீங்க தாம்பரத்துல இறங்கிட்டு வந்தாலும் நீங்க அந்த ட்ரெயின் டிக்கெட் வாங்கி தான் வரணும். ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்குது, ஏதாவது ஒரு அபியூஸ் பண்றாங்க அல்லது ஒரு சின்ன தெஃப்ட் இது மாதிரி நடக்குதுன்னா அதுக்கு இந்த கம்ப்ளைண்ட் நம்பர்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் டிராவல்ல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னா என்ன சார் சொல்லுங்க? எது கண்டிப்பா செய்யவே கூடாது? நாகர்கோயிலேருந்து சென்னைக்கு வர்றேன் அப்படின்னா அன்ரிசர்வ்ல நான் வந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, நான் இறங்கி வேறு ட்ரெயின் மாறிடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். திருச்சியில் நான் இறங்கிட்டு வேறு ஒரு ட்ரெயினில் அதே டிக்கெட் வச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நியூஸ் டைம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ஐசிஎஃப்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கக்கூடிய ஆஃபீஸர் சூப்பரிண்டென்ட் மிஸ்டர் உதயகுமார் சார் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வாங்க நேயர்களே பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை சந்திக்கிறதுல. சில பேர் இந்த சீட்டெல்லாம் மாற்றி கொடுங்க அப்படிங்கிறதுல நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அதே போல் இவங்க போய் இன்னொரு சீட்டில் உட்காந்துட்டு தவறுதலாக பார்த்துட்டு நிறைய பிரச்சனைகள் ஆகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் டிடிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுமா இல்லை சிஆர்பிஎஃப்ட கம்ப்ளைண்ட் பண்ணுமா சார்? டிடி இதுகிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். டிடி தான் அந்த சீட்டுக்கான உரிமை அவர் தான் அலாட் பண்ணுறது. உங்களுக்கு அது அப்படின்றது அவர் தான் சொல்கிறது. ஸோ இப்போ எப்படின்னா, உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு ட்ரெயினில் ஏறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே போட்டுருங்க, இந்த S2 கோச்சிங் இங்கே நிற்கும், S3 கோச்சிங் இங்கே நிற்கும். நீங்கள் அந்த இடத்துல போய் நின்றுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஏறத்துக்கு வழியாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற இன்னொரு சிஸ்டம் இருக்குது. சப்போஸ் நான் எல்டர்லி பர்சன், என்னால் படி மேலே ஏறி படுக்க முடியாது, எனக்கு பர்த்து மேலே அப்பர் பர்த்து கிடச்சிது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இருக்க கீழே இருக்கணும் ரிக்வஸ்ட் பண்ணி தான் கேட்கணுமே தவிர நீங்களாக இப்போ அங்கே மேலே படு நான் இங்கே படுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் பொதுவாக இப்போ என்ன பண்ணுறாங்க, சீனியர் சிட்டிசனுக்கு தனி கோட்டாவை கொடுத்துறாங்க, பர்த்து கீழே கொடுக்குறாங்க. அதுக்கு ஒவ்வொரு கோச்சிலையும் கோட்டாவை அலாட் பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி தான் நமக்கு சீனியர் சிட்டிசன் அப்பர் பர்த்லாம் கிடைக்குது. ட்ரெயின் டிக்கெட் கிடைச்சா போதுங்கிற பட்சத்தில், அதாவது இது சீனியர் சிட்டிசனுக்கு சீட்டு பர்த்து கிடைக்கல, ஏதோ ஒரு சீட்டு வண்டியில் இடம் கிடைச்சா போதுன்ற ரிசர்வ் பண்ணுறவங்க அவசரப்பட்டு தான் ஆகும், வேறு வழி கிடையாது. அது நாம் கூட இருக்க பேசஞ்சர்கிட்ட நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாமே தவிர அந்த ரைட்லாம் நம்ம கேட்கணும். இப்போ பொதுவாக சார் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்குது, ஏதாவது ஒரு அபியூஸ் பண்ணுறாங்க அல்லது ஒரு சின்ன தெஃப்ட் இது மாதிரி நடக்குதுன்னா அதுக்கு இந்த கம்ப்ளைண்ட் நம்பர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அது ஆன் தி வேல ரன்னிங்ல ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் யூ ஹேவ் டு கிவ் டிடி. ஓகே, ஃபர்ஸ்ட் தான் இன்ஃபார்ம் பண்ணிடணும். டிடி தான் இன்ஃபார்ம் பண்ணணும். டிடி தான் உங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவரே பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும் மீதி எல்லாமே அவரே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. ஓகே, ஆர்பிஎஃப் வர சொல்லி, இல்லை அடுத்த ஸ்டேஷனில் இருக்க சப்போஸ் ட்ரெயினில் இருக்க ஆர்பிஎஃப் வரலன்னா கூட நெக்ஸ்ட் ஜங்ஷனில் இருக்க ஆர்பிஎஃப் வர வச்சு உங்களுக்கு கேஸை கொடுக்க சொல்லுவது. அந்த ஆர்பிஎஃப் நீங்கள் இறங்கி கேஸை கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாலும் சொல்லலாம், அல்லது நீங்கள் எங்கே இறங்க போகிறீங்களோ அங்கே கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ சார் சில பேர் டிராவல் பண்ணும்போது திடீர்னு சில உடம்பு பிரச்சனைகள்லாம் வருது, ஒரு எமர்ஜென்சி கேசஸ் எல்லாம் வருது. அதுக்கு என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ரயில்வேல இருக்கு? தான் எல்லாமே பேச டிடி தான். டிடிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கு டாக்டர்ஸ் வர வச்சுருவாங்க. ஓகே, அதுக்குள்ள ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ரிசர்வேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறப்ப டாக்டர்ன்றது நீங்கள் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த டாக்டரை கூப்பிட்டு இவர் என்ன பண்ணுவார், கூப்பிட்டு பார்க்க சொல்லுவார், ஹெல்ப் பண்ண சொல்லுவார். ஃபர்ஸ்ட் எய்ட் தான் ஈவன் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் கூட இருக்கும் அவங்க கையில், எமர்ஜென்சி கிட் வச்சிருப்பாங்க. பட் ஆக்சிஜன் கொடுக்குற அளவுக்குலாம் அந்த அளவுக்குலாம் ஆகல. அப்புறம் இன்னொரு டவுட் சார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையிலேருந்து சென்னை வர்றாங்க, அவங்க என்னன்னா தாம்பரத்துல இறங்கி சப்போஸ் மீனம்பாக்கமோ இல்லை குரோம்பேட்டுக்கும் மாறணும்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருந்து ட்ரெயின் டிக்கெட் எடுத்துறாங்க, டில் எக்மோர் வரைக்கும் எடுத்துடுறாங்க. ஆனால் அவங்க தாம்பரத்தில் அதே டிக்கெட்ல இறங்கிட்டு எலக்ட்ரிக் ட்ரெயினில் குரோம்பேட் வரைய டிராவல் பண்ணலாமா, இல்லை அங்கே இந்த லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் வாங்கணுமா சார்? முதல்ல அப்படி தான் இருந்தது. நீங்கள் தாம்பரத்தில் இறங்கிட்டு வந்தாலும் நீங்கள் அந்த ட்ரெயின் டிக்கெட் வாங்கி தான் வரணும். இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ரயில்வே போர்ட்லேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் வரைக்கும் டிக்கெட் இருந்ததுன்னா அவங்க லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ரயில்வேல இருக்கு. இதெல்லாம் எப்படி பொதுமக்கள் கிட்ட ரீச் பண்றதுக்கான என்னென்ன விஷயங்கள் நீங்க கையாளு? எல்லாமே அந்த இடத்துல போனாதான் அந்த கஷ்டம் தெரியும். நமக்கு இப்போ ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு, இந்த ப்ராப்ளத்தை நான் பண்ண தெரிவிக்கணும். தெரிவிக்காம நான் பாட்டு விட்டுன்னு வச்சுங்க, அந்த ப்ராப்ளத்தை இப்ப ஒரு சராசரி பேசஞ்சர் யார்கிட்ட போய் முறையிடணும்? டிடி தான், எல்லாமே டிடி தான். இல்ல பொதுவான விஷயங்கள் இப்ப காமனா ரயில்வேல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேஷன்ல போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் செல் அது மாதிரி இருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் இருக்கு, அவர்கிட்ட சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், கூட போன வரைக்கும் அவர் சால்வ் பண்ண பார்ப்பாரு. பட் அதாவது இப்போ டிடியே என்ன பண்ணுறோம், சில டிடிங்க
அது ஏப்பா உங்கள் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், நீங்கள் இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைவிடும். ஆக்சுவலாக இப்போ தான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் இல்லை. இப்போ ஒரு அடித்தடிக்கு நம்ம போய் சொன்னால் கூட நம்மளாம் எடுத்துகிட்டு கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதனால் இவங்க சில கண்ணு கண்டாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஸ்டேஷன் மாஸ்டரில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ கோச்சஸில் வந்து சார் ரிசர்வேஷனில் வந்து சிட்டிங் சேர் கார்னர் இருக்குது, அப்புறம் பெர்த் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து 2 டயர் ஏசி 3 டயர் ஏசிலாம் சொல்லுவாங்க. இதுக்குள்ள உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன சார் இது? சார் 2 டயர் ஏசிங்கிறது வந்து என்னன்னா ஒரு பேங்கிறது வந்து இந்த ஆப்போசிட் இதில் 2 பர்த் இருக்கும். இந்த சைடு 2 பர்த் இருக்கும், ஆப்போசிட் சைடில் 2 பர்த் இருக்கும். ஸோ 6 பர்த் இருக்கிறது செகண்ட் ஏசி. இதுக்குன்னா தனியாக மூடிக்கிறதுக்கு ஸ்க்ரீன்லாம் இருக்கும். இந்த பக்கமும் இருக்கும், அந்த பக்கமும் இருக்கும், ஸ்க்ரீன் இருக்கும், ஏசி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லாமே இருக்கும். இதுலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஏசின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏசியும் இதே மாதிரி தான் இருக்கும், பட் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் 2 சீட் தான் இருக்கும், 2 பர்த் தான் இருக்கும். 2 பர்த் தான் இருக்கும். இந்த பக்கம் 2 பர்த், இந்த பக்கம் 2 பர்த். அந்த ஆப்போசிட் சைடில் இருக்க பர்த் இருக்காது. ஓகே. முன்னாடிலாம் வந்து அவங்களுக்கு வந்து வாஷ் பேஷன் உள்ளவே இருக்கும். அந்த 2 பேர் 4 பேர், அந்த 4 பேருக்கு வாஷ் பேஷன் முன்னாடி இருந்தது, அந்த அவங்க சீட்டாண்டியே. இப்போ அது கிடையாது, இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ ஆனால் கொஞ்சம் டேபிள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே. 3 டயர்னா அதில் 3 பர்த் இருக்கும். 3 பர்த் இருக்கும். இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 2. 3 டயர். 3 டயர் எக்கானமின்னு ஒன்று இருந்தது. இந்த பக்கத்தில் வந்து 3 ஆக்கிட்டாங்க. இப்போ சைடு இருக்கு இல்லையா, சைடுலேருந்து 3 இருக்கும். அது சில பேருக்கு இடிக்கும். இந்த படுக்கிறப்ப இது ஒன்று இப்படி ஒன்று மேலே ஒன்று இருக்கும். அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ரேட்டு கொஞ்சம் கம்மி. தேர்ட் ஏசியை விட இது கம்மியாகும். சார் இப்போ சீனியர் சிட்டிசனுக்கு வந்து முன்னாலாம் நிறைய விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ இந்த ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு உண்டான அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சீனியர் சிட்டிசன் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன சார் உங்களோட பார்வையில் எப்படி சார் பார்க்குறீங்க? திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கெல்லாம்? சீனியர் சிட்டிசன் கொடுக்கணும் சார். ஏன்னா நானும் சீனியர் சிட்டிசன், எனக்கு பாஸ் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் கூட, பட் அடுத்தவங்களுக்கு பார்க்குறப்ப எனக்கு அந்த கஷ்டம் தெரியுது. இப்போ அது முன்னாடிலாம் வந்து 2/3 பே பண்ணால் போதும். இப்போ அது ஃபுல்லாகவே ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து சில்ட்ரன்ஸுக்கு தான் சார் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. சில்ட்ரன்ஸுக்கு வந்து 50% கப் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சில அப் டு ஃபஸ்ட்டு 5 இயர்ஸுக்கு வந்து அதை பிறந்த குழந்தைலேருந்து 5 வயசு வரைக்கும் நோ டிக்கெட். 5 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் டிக்கெட் ஃபேர். 12 வயசு வரைக்கும் 50% ஆஃப் ஃபேர் தான் பண்ணுறாங்க. ஓகே. அது ஒன்று. அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு வந்து என்னென்னா டெய்லி யூசர்ஸ் தான், பட் இந்த லாங் ட்ரெயினுக்கெல்லாம் கிடையாது. ஓகே. அது ஒரு கன்செஷன் அவங்களுக்கு. அப்புறம் இந்த ஸ்கவுட்டில் இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கன்செஷன். எக்ஸ் ஆர்மி இல்லை, ஆர்மியில் இருக்கிறவங்க எக்ஸ் ஆர்மிக்கெல்லாம் கிடையாது. ஸ்டூடெண்ட் இது இருக்குது, ஸ்டூடெண்ட் டூர் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கன்செஷன் உண்டு. ஓகே. இதெல்லாம் சில பேருக்கு நிறைய தெரியாது. சர்க்குலர் 2 டிக்கெட்னு ஒன்று இருக்குது. சர்க்குலர் 2 டிக்கெட்னு அதாவது எப்படின்னா, நீங்கள் சப்போஸ் இங்கேருந்து காசி அலகாபாடு இதெல்லாம் பார்த்துட்டு டெல்லி பார்த்துட்டு அப்படியே பாம்பே பார்த்துட்டு இப்படி வர்றது ஒரே டிக்கெட்லாம் வாங்கலாம். ஆனால் ரிசர்வேஷன் அங்கே பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் இந்த ரயில்வேக்கு அப்ளை பண்ணி தான் வாங்கணும். இங்கே கவுண்டர்லாம் கிடைக்காது. ஓகே. சதர்ன் ரயில் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃபீஸில் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க சர்க்குலர் 2 டிக்கெட்டு பேரை போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே. அதில் போகலாம். இப்போ பஸ்லலாம் டிரான்ஸ்போர்ட்டில் என்ன இருக்குன்னா, இப்போ நாங்கள் ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகிறோம், அதாவது ஒரு மேரேஜ்க்காக போகிறோம்னா அந்த ஹோல் பஸ்ஸே வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு இது மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாவோ ஒரு காலேஜோ டூர் போகிறோம் ட்ரெயினில் அப்படின்னா, அந்த ஒரு பர்த் ஒரு கம்பார்ட்மெண்ட்டை மட்டுமே எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி சான்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து இப்போ அட்வான்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோச்சை அலாட் பண்ணுவாங்க. அந்த கோச்சை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பட் கண்டிஷன் நிறைய டெபாசிட் நிறைய கட்ட வேண்டியிருக்கும். ரீஃபண்டபிளா? அது ரீஃபண்டபிள். ஓகே. அதில் வந்து என்னென்னா சமைக்கக்கூடாது, நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா அது அஃபெக்ட் அதர் பேசஞ்சர் அதர் கோச்சஸ் அதெல்லாம் இருக்குது. ஓகே. ஈவன் ஐஆர்டிசி அதெல்லாம் தான் பண்ணுறான், டூர்லாம் அரேஞ்ச் பண்ணுறப்போ அவன் அந்த மாதிரி கோச்சு தான் எடுத்துன்னு போகிறான். அவனே இப்போ சமையல் பண்ணுறது இல்லை. அதுக்கு பதில் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு ஸ்டேஷன்லேருந்து சாப்பாடு வர வச்சிடறான். இப்போ இங்கேருந்து போகுதுன்னு வச்சுங்களேன், வண்டி போகுதுன்னா விஜயவாடாவில் சாப்பாடு வந்துடும். அதே மாதிரி டெல்லி போகிறது புறவையில் நாக்பூர் வந்தோன்னா மத்தியானம் சாப்பாடு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிற்கிற இடத்துக்கு சாப்பாடு வந்து அவனுக்கு சப்ளை பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். சார் ட்ரெயின் ட்ராவலில் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னால் என்ன சார் சொல்லுங்கள்? எது கண்டிப்பாக செய்யவே கூடாது, எது கண்டிப்பாக எடுத்துகிட்டே போகக்கூடாதுன்னா என்னென்ன சார் எடுத்துகிட்டு போகக்கூடாது? கிராக்கர்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது. கெரசின், பெட்ரோல் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகே. என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது ட்ரெயின் ட்ராவல் அப்போ?
இந்த சிகரெட் ஸ்மோக்கிங், தண்ணி அடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அஃபென்ஸ் மாதிரி. அஃபென்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க சார், இந்த கிட்ஸ்க்கான டிக்கெட் இதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அதாவது 5 வயசுக்குள்ள உள்ள குழந்தை கொஞ்சம் நல்லா பெரிய பையனாட்ட வளர்ந்து இருக்கான் அப்படிங்கிறப்ப வந்து நான் வந்து என்னோட பையனுக்கு நான் டிக்கெட் எடுத்துட்டு கூட ஒரு இண்டிவிஜுவலாக வரணும்னு நான் ட்ரை பண்றேன், விரும்புறேன் அப்படிங்கிறப்ப வந்து 5 வயசு குழந்தைக்கு ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு அதில் கூட்டிட்டு வரலாமா? ஏன்னா நிறைய டிடிஆர் வந்து அப்படி கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 5 வயசு பையனுக்கு டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணிட்டு வரலாம். 4 வயசு அது வேணா? 4 வயசுக்கு டிக்கெட் பண்ண முடியாது. நாங்க வேற பேர் போட்டு கூட அதை பண்ணிட்டு அவங்கள வரக்கூடாது. வித் ஆதார் கார்டு தான் இப்போ எல்லாருமே ஆதார் கார்டு செக் பண்றோம். நீங்க டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணா ஆதார் கார்டு கண்டிப்பா தேவை. கண்டிப்பா. இப்ப நம்ம குழந்தைக்கும் வந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட் வேணும்னா 5 வயசு பூர்த்தி ஆயிருந்தா. முன்னாடிலாம் வந்து அந்த ப்ராப்ளம் இருந்து நிறைய 6 வயசு ஆயிருக்கும், இவங்க எல்லாம் சொல்லுவாங்க 5 வயசு சார்னுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ரெக்கார்டு எதுவும் நம்ம எடுத்துன்னு போகிறது கிடையாது. இப்போ அப்படி இல்லை, ஆதார் கார்டு இருக்குதுன்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக செக் பண்ணுவோம். ஸோ 5 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா 5 வயசு ஸ்டார்ட் பண்ணிட்டாவே நம்ம வந்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து ஆஃப் டிக்கெட் வரும் டில் 12 ஏஜ் வரையும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டிக்கெட் தான் கண்டிப்பாக இது பண்ணும். இப்போ வந்து சார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷனுக்காக தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த அன்ரிசர்வ் பொது மக்களை வந்து யாருமே கண்டுக்கிறது இல்லை ரயில்வே நிர்வாகம். ஒவ்வொரு இதுலையும் இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல கூட 2 கோச் தான் கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 300-400 பேர் ரொம்ப கூட்ட நெரிசல் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் அது மாதிரி கொடுக்கலாம் தானே ரயில்வேல? அது மேனேஜ்மெண்ட் தான் சொல்லுவாங்க, நம்ம சைட்ல எதுவும் சொல்ல முடியாது. இப்போ வந்து அன்ரிசர்வேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசலை சமாளிக்கிறதுக்கு யூடிஎஸ்னு ஒரு ஆப்லாம் இருக்கு. இப்போ அது வந்து இப்போ நான் அவசரத்துல வர்றேன், ட்ரெயின் எடுத்துட்டாங்க, உடனே டக்குன்னு ஏறி டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஹா நான் என்னோட தப்பை உணர்ந்து யார்கிட்டயாவது நான் போய் சொல்லிடலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து யூடிஎஸ்க்கு நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல இருந்து நான் போற வரைக்கும் புக் பண்ணிக்கலாமா? பண்ண முடியாது. பண்ண முடியாது. நீங்க அட்லீஸ்ட் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டாவது வாங்கிடணும். ஓகே, வாங்கிட்டு இமீடியட்டா நீங்க வந்து ட்ரெயினில் இருக்க நீங்களாவே போயிட்டு டிடி கிட்ட, சார் இந்த மாதிரி நான் வந்து அவசரத்தில் ஏறிட்டேன், இந்த இடத்துக்கு டிக்கெட் வேணும்னு சொன்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இருந்தால் அவர் டிக்கெட் போட்டு கொடுக்கலாம். டிடி கொடுக்கலாம். அவங்க எப்படி அன்ரிசர்வ் டிக்கெட்டே அவங்க போட்டு கொடுக்கலாமா? அன்ரிசர்வ் டிக்கெட்டே போட்டு கொடுப்போம். அவசரத்துல நான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன், ஆனா ஏறிட்டேன். நீங்களா அப்ரோச் பண்ணும். அவன் வந்து செக் பண்ணி பிடிச்சானா டிக்கெட் நீங்களா அப்ரோச் பண்ணி கேட்கட்டீங்கன்னா. இப்போ யூடிஎஸ் ஆப் நான் வச்சிருக்கேன்னா ஸ்டேஷன்ல இருந்தே கூட நான் பண்ணக்கூடாதா? பண்ண முடியாது. ஸ்டேஷன் பண்ண முடியாது. ஸ்டேஷன் வெளியே வந்து தான் பண்ண முடியும். அங்கே போய் லைன்ல நிற்க வேண்டியதில்லை. பட் எப்படின்னா ஏறப்போ உங்களுக்கு பிரச்சனை, அங்கே கூட்டம் இருக்க தான் செய்யும். இப்போ டெல்லியில் இப்போ நடந்து பாருங்க. ஆமா, அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு இதாக இருக்கு. என்னன்னா இவ்வளவு பெரிய நிர்வாகம், இவ்வளவு பெரிய நிறுவனம் கூட இந்த மாதிரி விஷயத்துல ஏன் இந்த பாதுகாப்பு விஷயங்கள்ல இவ்வளவு இதா இருக்கு அப்படிங்கிறது இதுதான் சொல்றேன். ஒரு டிடி 10 பேர் வந்தாலும் வழக்கம் பண்ண முடியாது. அந்த மாதிரி அங்கேயும் அதே மாதிரி தான். நம்ம ஜனங்களும் இப்படிதான் போகணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா போய் பார்த்துட்டு வரலாம். ரயில்வேல நமக்கு வந்து மக்கள் வந்து அதிகமா அசௌகரியமா ஃபீல் பண்ற ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா அந்த பெட்ஷீட் துவைப்பாங்களா துவைக்க மாட்டாங்களா, எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை துவைக்கிறாங்க அப்படின்னு கூட இப்போ ஆர்டிஐல எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அது உண்மையாலுமே எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை தான் சார் அந்த ரயில்வே பெட்ஷீட்லாம் துவைப்பாங்க? உங்களுக்கு கொடுக்குற ஒயிட் பெட்ஷீட் வந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் போயிட்டு வந்தோடனே வாஷிங் போயிடும். உண்மையா சார்? அது உண்மை. பட் பேசன் பிரிட்ஜில் அதுக்கான பெரிய இது இருக்குது. அந்த இடத்துல தான் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு கூட நீங்கள் வண்டியில் ஏறின உடனே உங்களுக்கு இதில் ப்ரௌன் கவரில் பேப்பரில் பேக் பண்ணி தான் கொடுப்பாங்க அந்த பெட்ஷீட்டு. பெட்ஷீட்டு டவல் கொடுப்பாங்க. ஆனால் அந்த பிளாங்கெட் இருக்குல்ல, அந்த கம்பளி மட்டும் மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா அது வந்து ட்ரை ஆகாது அவ்வளோ சீக்கிரம். ஓகே, அதனால் அது வந்து 1 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறாங்க. அது சிஸ்டம், அது அவங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதனால கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்லாம் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசஞ்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே. கூடுமான வரைக்கும் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த 2 பெட்ஷீட் கொடுக்குறது இல்லையா, ஒன்று கீழே போட்டுட்டு அது மேலே போட்டுட்டு படுக்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறது கம்மி. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரயில்வேல இருக்க மாதிரி மோசமாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோதான் வந்து நிர்வாகம் வந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுத்தாலுமே பொதுமக்கள் வந்து அது கரெக்டாக அதை யூஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிர்வாகத்துலேருந்தே இருக்குது. அதுக்கு என்னதான் சார் தீர்வு பண்ணலாம்? அது பொதுமக்களாக தான் சார் பார்த்து திருப்பிக்கணும். ஏன்னா டாய்லெட் வந்து சீட்டுக்கு வந்து மூடி வைக்கணும். ஆனால் அதை தந்து வச்சுட்டு அது மாதிரியே யூரின் போயிடுறாங்க. ஸோ அடுத்தவங்க யூஸ் பண்ண போகிறானேன்ற ஒரு எண்ணமே யாருக்கும் இருக்கிறதில்ல. தண்ணி கூட ஊற்றுறதில்லை. தண்ணிக்கு இப்போ எலக்ட்ரானிக் சிஸ்டம் வச்சுட்டாங்க. பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். ஆனால் அதை வந்து அந்த சீட்டை ஓப்பன் பண்ணிட்டு யூரின் போயிட்டு அதுக்கப்புறம் பண்ணாங்கன்னா சிஸ்டம் நல்லாயிருக்கும். அது பொது மக்கள் தான் செய்யணும். இப்போ வந்து பயோக்கு டாய்லெட் தான் வச்சுருக்காங்க எல்லாமே. இது இதுக்கு மேலே ரயில்வே, ஏன்னா இந்த ட்ராக்கெல்லாம்
முன்னாடிலாம் ட்ராக்லாம் டாய்லெட் ஆகிடும். இப்போ அந்த மாதிரிலாம் ஆகாது. பயோ டாய்லெட் வந்ததுனால. சார் இன்னொரு விஷயம் சார், இந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசர்வேஷன் டிக்கெட்ல எல்லாத்துலேயுமே இன்சூரன்ஸ் சார்ஜ் பிடிக்கிறீங்க. அது எவ்வளோ மக்களுக்கு வந்து கவர் ஆகும் அந்த மாதிரி என்ன இருக்குது சார்? ₹1 பிடிக்கும் சார். எக்ஸ்ட்ரா ₹1 தான் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க இன்சூரன்ஸ். ஓகே. அந்த ₹1 வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா ஆக்சிடென்ட் ஆனால் 10 lakhs rupees கொடுக்குறாங்க. 10 lakhs. ஓகே. பட் ஆனால் ரயில்வே கொடுக்க போகிறதில்ல, அது வந்து இன்சூரன்ஸ் தான், கம்பெனி தான். நீங்கள் அந்த பாலிசியை நீங்கள் பார்க்கலாம். அது ஒவ்வொரு டிக்கெட் ரிசர்வ் பண்ணோம்னா உங்களுக்கு பாலிசி வந்துடும். அந்த பாலிசியில் மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஆக்சிடென்ட், மேஜர் ஆக்சிடென்ட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஒவ்வொரு இதுக்கு வச்சுருக்காங்க. ஸ்மால் இன்ஜுரிஸ் வந்து 2 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ சார் குரூப் புக்கிங்ஸ் எல்லாம் பண்ணுறோம்ல, இப்போ ஃபேமிலியோட நாங்கள் போகிறோம், போகும்பொழுது பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு சிலர் வரல, பட் ஆனால் அதுக்கு கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சார்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கே சார் இது. சார் இப்போ என்னென்னா குரூப்பில் வந்து இப்போ குரூப் டிக்கெட் ஃபேமிலி நீங்கள் அதாவது 10 பேருக்கு நீங்கள் பண்ணுறீங்க, நான் வரல என் ஒய்ஃப் வராங்க, எனக்கு பதிலாக என் ஒய்ஃப் வராங்கன்னா நீங்கள் முன்னாலே போயிட்டு சிசிஎஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. முன்னே சிசிஎஸ்னா யார் சார்? சீஃப் ரிசர்வேஷன் ஆஃபீஸர். ஓ, அவங்க எங்கே ட்ரெயினில் இருப்பாங்களா? சீஃப் ரிசர்வேஷன் ஆஃபீஸர், ரிசர்வேஷன் கவுண்டரில் இருப்பாங்க. ஓகே. அவங்க வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. முன்னாலே நம்ம போய் அதை இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே. ட்ராவலில் பண்ணிங்கன்னா தப்பு, அது பண்ணக்கூடாது. முன்னாடி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்னா டிக்கெட் புக் பண்ணாலுமே கூட சார் தனித்தனியாக மாற்றி தான் அந்த சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வருது. அது எதனால சார்? அது 2 பேர் தனியாக பண்ணுற ரிசர்வேஷன் பண்ணால் ஒருத்தருக்கு ஒரு சார் ரிசர்வேஷன் சிஸ்டம் எப்படின்னா, கோச் வந்து ஒரு 20 கோச் இருக்குன்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு கோச்சிலே எல்லாருமே பண்ணிட்டு அப்புறம் 2வது கோச்சு 3வது கோச்சு அப்படி பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கோச்சில் கொஞ்சம் 20வது கோச்சில் வரும், 2வது கோச்சு 18வது 19வது கோச்சு, இப்படி தான் அவங்க ரிசர்வேஷன் பண்ணுற சிஸ்டம். காரணம் என்னென்னா லோடு ஈவனாக வரணுன்றதுக்காக. ஓகே. இதெல்லாம் என்ன ஒன்றா இது பின்னாடி வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் லோடு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா பேக் சைடில் வந்து பம்பரில் அடிக்கடி இடிச்சுன்னு இருக்கும். ஓ, அதனாலயா? ஆமாம், பம்பரில் அடிக்கடி இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ ஸ்ப்ரெட் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஈவன் இதுவாக கூட சான்சஸ் இருக்குது. ஓகே. டிரைன்மெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால தான் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி இந்த இது எல்லா கோச்சிலையும் வரா மாதிரி போட்டுருவாங்க. இப்போ அந்த S1 S2ன்னு கோச் வந்தால் ஆனால் நீங்கள் அதை ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம். அது சப்போஸ் நீங்கள் 2 ஃபேமிலி போகிறீங்க, ஒரு ஃபேமிலிக்கு இங்கே வந்ததுன்னா ரிசர்வேஷன் பண்ணுறப்ப சார் இந்த கோச்சில் வேகன்சி தான் எனக்கு போடுங்க சார் அப்படின்னா அவங்க ரிசர்வேஷன் புக்கிங்கில் இருக்க மாற்றி கொடுத்துருவாரு. அது ஃபெசிலிட்டிஸ் சார். இப்போ கோச்சஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து எஸ்ல ஸ்டார்ட் ஆகும், அது டியில் ஸ்டார்ட் ஆகும், ஏசினா சியில் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கெல்லாம் என்னென்ன சார் எக்ஸ்பிளனேஷன்? சேர் கார் சிசி. ஓகே. சேர் கார் சிசி சேர்னா ஏசியில் உட்காந்து போகிறது சேர் கார். ஓகே. அது சிசின்னுவாங்க. C1 C2 C3 அப்படின்னு நம்ம வச்சுருப்பாங்க. செகண்ட் கிளாஸுக்கு வந்து S1 பர்த் இருக்குதுன்னா S1 S2 அப்படி கொடுத்துருப்பாங்க. D1ன்றது செகண்ட் கிளாஸ் சிட்டிக்கு D1 D2 கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இப்போ A1ன்றது வந்து செகண்ட் ஏசிக்கு A1 A2 அப்படி கொடுத்துருப்பாங்க. தேர்ட் ஏசிக்கு வந்து B1 B2 B3 கொடுத்துருப்பாங்க. அது ABCD வைத்து அதை வச்சுருப்பாங்க. சார் எப்படி பார்த்தாலும் இந்த அன்ரிசர்வ்ங்கிற அந்த மக்களை வந்து ரயில்வே நிர்வாகம் கண்டுக்குதா என்னன்னே தெரில. ஏன்னா அவங்க திருவிழா காலங்கள் ஃபெஸ்டிவல் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா தொங்கிக்கிட்டு ஜன்னலில் இருந்துட்டு கதவுலலாம் தொங்கிக்கிட்டு போகிறதெல்லாம் பார்க்குறோம். அட்லீஸ்ட் இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லையாவது ஒரு 3-4 கோச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா அன்ரிசர்வ் கொடுத்தா எங்களோட அதாவது பொதுமக்களாகிய எங்களோட விண்ணப்பமாக நீங்கள் அது உங்கள் நிர்வாகத்துக்கு எடுத்து சொல்ல முடியுமா? அதை சார் ஏற்கனவே 18-20 கோச்சஸ் சிக்கிறாங்க. அதுக்கே பிளாட்ஃபார்ம் சரியாக இருக்குது. இன்னும் அதிகமாகச்சுன்னா ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்துடுவோம். அதனால அவங்க இறங்குறது ஏறது ரொம்ப கஷ்டமாயிடும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதனால தான் கொடுக்க மாட்டேங்க. ஒன்று. 2வது வந்து இன்ஜின் எவ்வளோ லோடு எடுக்குமோ அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். அதுக்கு மேலே நீ வந்து கோச்சு அட்டாச் பண்ணி ப்ரோஜனம் இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும், இன்னொரு இன்ஜின் ஆட் பண்ணணும். ஓகே. டபுள் இன்ஜின் மாதிரி டபுள் இன்ஜின் பார்க்கணும். டபுள் இன்ஜின் ஆட் பண்ணணும். பின்னாடி இதெல்லாம் சில ட்ரெயின்லாம் இப்போ டபுள் இன்ஜின் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சில ட்ரெயினில் ஹெவி லோடு தான் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அது வந்து என்ன ஸ்டேஷன்ஸ் வந்து நிற்கிற இடம் கம்மியாக இருக்கும். நிற்கிற இடம் கம்மியாக இருந்ததுன்னா அந்த ஸ்டேஷன் வந்து பெரிய ஸ்டேஷனாகவும் இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்ததுன்னா டபுள் இன்ஜின் போட்டுருக்கோம். ஏன்னா இது யூஸ்வலாக நாங்கள் கேட்குற கமெண்ட்டாக இருக்குது. அன்ரிசர்வில் போகும்பொழுது இந்த டயத்துலையாவது இந்த ரயில்வே நிர்வாகம் 2-3 பெட்டி எக்ஸ்ட்ரா விட்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த இதுக்காக சார் இப்போ வந்து சார் இப்போ ஒரு லாங் ட்ராவலில் வர்றவங்க ஒரு அன்ரிசர்வ்ல நான் வந்துட்டு இருக்கேன். இப்போ நாகர்கோயிலேருந்து சென்னைக்கு வரேன் அப்படின்னா அன்ரிசர்வ்ல நான் வந்துட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். சப்போஸ் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, நான் இறங்கி வேறு ட்ரெயின் மாறிடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். திருச்சியில் வந்துட்டு நான் இறங்கிட்டு வேறு ஒரு ட்ரெயினில் அதே டிக்கெட் வச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பண்ணலாம். ஆனால் என்ன சப்ஜெக்ட் நீங்கள் வாங்கின டிக்கெட் சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட்டாக இருந்தால் சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட்டில் போகலாம். ஓ, அன்ரிசர்வ்டாக இருந்தாலுமே? ஆமாம். நீங்கள் பேசஞ்சர் டிக்கெட்டை வாங்கிட்டு எக்ஸ்பிரஸில் ஏற முடியுமா?
அது ஃபேர் ஜாஸ்தி ஆகும். ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணால் ஃபைன் பண்ணுவாங்க. சார் இப்போ ரயில்வே ரிசர்வேஷனில் வந்து இந்த போர்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று நம்ம மென்ஷன் பண்ணுவோம் சார். இன்கேஸ் வந்து நான் அங்கேருந்து ட்ராவல் பண்ண முடியலை, நான் ஒரு ஸ்டேஷனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ சென்னையில் நான் வந்து போர்டிங் பாயிண்ட் போட்டுட்டு அரக்கோணமோ செங்கல்பட்டுலையோ அல்லது வேறு பிளேஸ்லேருந்து அது நான் ஏறி இது ஆகலாமா சார், வரலாமா? இப்போ நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணுறப்பவே சப்போஸ் மெட்ராஸ் டு கன்னியாகுமரி போகிற ட்ரெயின், திருநெல்வேலி போகிற ட்ரெயின், நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிற வீடு வந்து செங்கல்பட்டு, மெட்ராஸ் வந்து ஏறணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் டிக்கெட் வாங்குறது மெட்ராஸ் டு ஏன்னா செங்கல்பட்டில் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, செங்கல்பட்டு கன்னியாகுமரி வந்து செங்கல்பட்டு கோட்டா கம்மியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டிக்கெட் வந்து மெட்ராஸில் வாங்கிக்குவாங்க. மக்கள் தான் அது மாதிரி பண்ணுறது, ஸ்மார்ட்டாக பண்ணுறது. மெட்ராஸில் திருநெல்வேலிக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு அங்கே அவங்க வந்து செங்கல்பட்டில் ஏறணும்னா அவங்க மென்ஷன் பண்ணிடணும், அந்த மாதிரி போர்டிங் அட் செங்கல்பட்டு அப்படின்னு. அப்போ உங்களுக்கு அந்த சீட்டு அப்படியே மெட்ராஸ்லேருந்து காலியாக வரும், செங்கல்பட்டில் நீங்கள் ஏறி விடுவோம். ஸோ உங்களுக்கான ரயில்வேக்கு அதில் லாஸ் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஃபேர் பண்ணியாச்சு. ஆனால் நீங்கள் ஏறல, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட சீட்டு அது அப்படியே இருக்கும். அதில் சில சமயத்தில் வந்து இந்த ரன்னிங் வெயிட்டிங் லிஸ்ட்னு சொல்றீங்களே, அவங்க வந்து ஏறினா செங்கல்பட்டு வரைக்கும் அந்த சீட்டு காலியாக இருக்குது, நீ ஆக்குபை பண்ணுறதுனா அது வரைக்கும் ஆக்குபை பண்ணிக்கும், அதுக்கப்புறம் நீ காலி பண்ணிக்கணும் அப்படின்னு பண்ணுறது டிடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐஆர்சிடிசி ஆப்பில் வந்து நம்ம இது பண்ணும்பொழுது அது ரொம்ப அப்படியே என்கேஜாக இருக்குது, அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதாவது மார்னிங் வந்து தட்கால் புக்கிங் அப்போ 11 o'clock மேலே வந்து ஆப்பே ஓப்பன் ஆகாத அளவுக்கு இருக்குது. இதுக்கு வந்து சர்வர் வந்து எல்லாமே ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்குது, ஒவ்வொரு ஜோனல்லையும் இது வச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி மக்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்களே. எல்லா ஜோனலையும் இருக்குது சர்வர் எல்லாத்துக்கும் இருக்கா? அது ஒரு லிமிட் தான் சார். எல்லாமே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக தான். தமிழ்நாட்டுக்கு வந்து சர்வர் மெயின்டெனன்ஸ் இங்கே சென்னையில இருக்கா? இப்போ ஃபுட்டு வந்து எடுத்துட்டோம்னா சார், ஐஆர்சிடிசியில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம். அதில் கொடுக்கக்கூடிய ஃபுட்டுமே கூட சில நேரம் வந்து குவாலிட்டி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி புகார்கள் வருது. இதே போல் வந்து ப்ரைவேட்டில் போய் ஆர்டர் பண்ணி வந்தாலும் அதில் நிறைய ஸ்கேம் நடக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்ஸாக வாங்கிக்கிறாங்க, குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸும் வந்து யார் டிடிகிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அது ஐஆர்சிடிசி. அதுக்கு எப்படி சார், அந்த ஆப்பில் போய் தான் நம்ம அந்த ஆப்பில் போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஓகே, அது எல்லாமே கண்ட்ரோல் அவங்க அதுதான். அது வந்து ரயில்வேடைய பிஸ்னஸ் அது. ஓகே, அது அவங்க ஐஆர்சிடிசி ஸ்டாஃப் வந்து ரயில்வே எம்ப்ளாய் கிடையாது. பட் அதுவும் கவர்மெண்ட் தான், அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ரயில்வேலேயே இதே ஒன்று இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் விங்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது மாதிரி அது ப்ரைவேட்டேஷன் மாதிரி தனித்தனியாக. பட் இட் இஸ் அதுவும் பப்ளிக் செக்டர் தான். அது அதில் வர லாபத்தை அப்படி ஐஆர்சிடிசியில் அந்த இருக்க ஸ்டாஃபுக்கு சம்பளம் வந்து அதில் வர ப்ராஃபிட்டை அப்படியே அவங்க கொடுக்குது. அது ரயில்வே பட்ஜெட்லேருந்து வர அமௌண்ட் இல்லை. இப்போ ஐஆர்சிடிசி ஆப் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டோட ஒரு அப்ரூவ்டான ஒரு ஆப், அதில் தான் எல்லாருமே ரிசர்வேஷன் பண்ணுறோம். பட் அதையும் தாண்டி என்ன ஆகுதுன்னா, ஐஆர்சிடிசியில் செக் பண்ணிவிட்டு வேற ஒரு சம் ப்ரைவேட் ஆப்லலாம் போய் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. இப்போ இதில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ஒரு 10க்குள்ளே இருக்குன்னா அதில் வந்து ஒரு 2-3லே காட்டுற மாதிரி இருக்குது, அல்லது இதுக்கும் அதுக்கும் ஒரு 10 கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மாதிரி வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, சான்ஸ் இல்லை, அது மாதிரி வராத சான்ஸ் இல்லை. பட் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஐஆர்சிடிசி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. மற்ற இதெல்லாம் வந்து பண்ணுறது அவ்வளோ இல்லை. சில ப்ரைவேட் ஆப்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, டிக்கெட் கன்ஃபர்மேஷன் ஆகலைன்னா 10% ரீஃபண்ட் பண்ணுறோம்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் உண்மையா இல்லை ஃபேக்காக? அதெல்லாம் ஃபேக்காக தான். இல்லை, பண்ணலாம் சான்ஸும் இருக்குது. எப்படின்னா, அவன் டிக்கெட் ஃபேர் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக போடுவான். ஐஆர்சிடிசி டிக்கெட்டை ஃபேரை விட அவனுடைய ஃபேர் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி போடலாமா கவர்மெண்ட் இதில்? நீங்கள் ப்ரைவேட் தானே வாங்குறீங்க டிக்கெட்டு. ஓகே, அவங்க ரிசர்வ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ரிசர்வ் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால அந்த சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு வேலை ரீஃபண்ட் பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம், ரீஃபண்ட் பண்ணுறதுலாம் இருக்கலாம். பட் அது இது எவ்வளோ உண்மைன்றது எனக்கு தெரியல. சார், இப்போ கேன்சலேஷன்லேயே வந்து சார் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க இந்த 24 ஹவர்ஸ்க்கு முன்னால் பண்ணால் ஒரு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறீங்க, சேட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் கேன்சலேஷனுக்கு எதுவுமே கிடையாதுங்கிறீங்க. கேன்சலேஷன் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. கேன்சலேஷன் ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணலாம். ஓகே, அமௌண்ட் வந்து கம்மியாக வரும். இப்போ நான் வந்துட்டேன் சார், ஸ்டேஷன் வரையும் வந்துட்டேன், ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன், அல்லது அப்போதைக்கு என்னோட பிளான் மாறுது, அப்போ ரன்னிங் ஆயிடுச்சு ட்ரெயின், அப்போதைக்கு நான் கேன்சல் பண்ணலாமா? நீங்கள் அது பண்ணலாம், நான் மறுநாள் கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் கவுண்டரில் பண்ண முடியாது. நீங்கள் அதை எழுதி லெட்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க இதுக்கு போயிட்டு கமர்ஷியல் ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் உங்களுக்கு ரீஃபண்ட் வரும். ஆன்லைன்லாம் பண்ண முடியாது. அவன் பே ஆர்டர் அனுப்புவான், பே ஆர்டர் எடுத்து நீங்கள் ஸ்டேஷனில் போய் காசு வாங்கிக்கலாம். இல்லை சார், இப்போ நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன், நான் வந்து அன்றைக்கி ட்ராவல் பண்ணலை, கேன்சலே பண்ணலை, ஆனால் அந்த டேட்டும் முடிஞ்சிருச்சு, அதுக்கு அடுத்த நாள் போய் நான் லெட்டர் எழுதி கொடுத்து கேன்சலேஷன் ஆன்லைனில் பண்ணால் ஆன்லைன்லேயே வந்து பேமெண்ட் வரும். ஓ, ரீஃபண்ட் வாங்கலாம். ஆனால் அந்த இது கமர்ஷியல் ஆஃபீஸ் போய் தான் வரும், மோர் தென் 15 days ஆகும். ஓகே, ஏன்னா இந்த சார்ட்டு அவன் வந்து ரிட்டர்னில் வருது இல்லையா, டிக்கெட் செக்கிங் பண்ணுறான், அங்கே நீங்கள் வரலன்னு வந்துடும். அந்த ஆப்சென்டி ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு
தான் ரீஃபண்ட் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு லேட் ஆகும் வரது. மினிமம் 15 days ஆகும். வந்தே பாரத் ட்ரெயின் வந்து இப்போ நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து மேக்ஸிமம் 8 or 10 கோச்சஸ்க்குள்ளே தான் இது பண்ணுறீங்க. பட் ஃபாரின்லலாம் வந்து புல்லட் ட்ரெயின் அந்த மாதிரி கிலோமீட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது, அந்த மாதிரி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் இப்போ நம்ம இந்தியாலையும் நடக்குது அப்படிங்கிறாங்க. இன்னும் வந்து ஸ்பீட் வந்து எவ்வளோ லிமிட் வரையும் சார் நம்மளோட ரயில்வே போகிறதுக்கான வாய்ப்புகள்? இப்போ 180 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பண்ணுறாங்க சார். ஆவரேஜ் எக்ஸ்பிரஸ் எல்லாமே 180 கிலோமீட்டர்ஸ் பண்ணுறாங்க. இனி அதுக்கு மேலே பண்ணுறதுக்கு நமக்கு ட்ராக் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அந்த ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ அது பண்ணாங்கன்னா பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணால் மறுபடியும் ட்ராக் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தான் பண்ணணும். அதிகபட்சம் இப்போ 180. வந்தே பாரத்தும் வந்து 180 வரைக்கும் இப்போ போகுது. இப்போ எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எல்லாம் எவ்வளோ சார் அது போகும்? அது நிறைய டைமிங்ஸ் வச்சுருக்காங்க சார். ஒவ்வொரு டைமிங்ஸ் தான். 140 அப்படி ஆகும். 110லேருந்து ஆரம்பம் 140 இருக்கும். 110 to 140 ஆவரேஜ். இந்த தேஜஸ் சூப்பர் இது வந்தே பாரத் எல்லாமே 180 மேக்ஸிமம் ரீச் ஆகும். அப்கிரேஷன்லாம் எப்படி சார் இருக்குது இங்கே ரயில்வேல? முன்னால் இருந்ததுக்கு இப்போ நிறைய மாறி இருக்குது. மேனுவலாக இருந்ததெல்லாம் இப்போ டிஜிட்டலாக இருக்குது, அது மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி என்னென்ன இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்ன மாறி இருக்குது? சப்போஸ் நீங்கள் 3rd AC புக் பண்ணுறீங்க. 3rd AC வந்து 2nd ACயில் வேக்கண்ட் இருக்குது. வேக்கண்ட் இருந்ததுன்னா 3rd ACயில் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு 2nd AC போகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணலாம். இட் இஸ் அப்கிரேட். இப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்லீப்பர் கிளாஸில் இருக்கீங்க, ஏசியில் வேக்கன்சி இருக்குது. ஏசியில் வேக்கன்சி இருந்ததுன்னா உங்களை வந்து வண்டி கிளம்புறப்போ அப்கிரேட் பண்ணி போயிட்டு போகிறதுக்கு. அது எப்படி நம்ம ஆப்பில் இருந்தே அது மாதிரி அப்கிரேஷன் பண்ணிக்கலாம்? ஆமாம், ஆப்பில் தான் பண்ணணும். ISPC ஆப்பில் தான் பண்ணணும். பொதுவாக என்னுடைய கருத்து என்னென்னா, பிளான் பண்ணி டூர் போகிறது நல்லது. எந்த வெளியே போகிறப்போ, ட்ரெயினில் புக் பண்ணுறப்போ, ரிசர்வேஷன் பண்ணுறப்போ அட்வான்ஸாக புக் பண்ணுறது நல்லது. நம்பர் 1. நம்பர் 2, யூஸ் பண்ணுறப்போ பேசஞ்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறப்போ பேசஞ்சருடைய கோஆப்ரேஷன் தான் ரயில்வேக்கு தேவை. பேசஞ்சர் வந்து நம்ம டாய்லெட்டு, அதே மாதிரி அன்ரிசர்வ்ட் டிக்கெட்டை வாங்கிட்டு ரிசர்வ்ட் ட்ரெயினில் ஏறுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணாங்கன்னா ரயில்வே ஃபெசிலிட்டிஸ் நல்லா கொடுக்கலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதாவது எல்லாத்துக்குமே ஒரு குட் பிளான் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம மக்கள் வந்து ட்ரெயினுக்குள்ளே ஏறி தான் என்ன சீட் நம்பர்னே ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. அது ப்ரீ பிளானாக வந்து எந்த கோச்சில் ஏற போகிறோம், எந்த சீட்டில் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டாங்கன்னா, ஏன்னா வழி கூட விட மாட்டாங்க. அங்கே நின்று இப்படி தேடிக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வழி விட்டுட்டு, ஏன்னா கீழே ஏற முடியாத அளவுக்குலாம் இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து முழுக்க பப்ளிக்கோட டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அழகாக சொன்னீங்க. நிஜமா சார், உங்களுடைய அனுபவங்கள் ரீதியாக நிறைய புது தகவல்கள்லாம் சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.